நம்ம இன்னைக்கு சயின்ஸோட 10th சயின்ஸில் இருக்கிற கான்செப்ட் எல்லாம் பார்க்கலாம். சின்ன சின்ன வீடியோவாக பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம சயின்ஸை படிக்கும்போது என்ன செய்வோன்னா, மொத்தமாக ஒரு ஒரு டெஃபினேஷனாக படித்து அந்த டெஃபினேஷன் புரியறதுக்குள்ளே அடுத்த டெஃபினேஷன் போனோன்னா முன்னாடி படித்ததும் ஞாபகம் இருக்காது, அடுத்து படித்ததும் ஞாபகம் இருக்காது. இதுவும் அதுவும் குழப்பமாயிடும். ஒருவேளை இந்த ஆன்சருக்கு இந்த டெஃபினேஷன் இதுக்கு தான் வருமோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரும். அதனால் நம்ம ஒரு சின்ன சின்ன போர்ஷனாகவே சயின்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ்னால் என்னென்னு தான் பார்க்குறோம். நம்ம இப்போ காமனாக ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறோன்னா, புஷ் ஆர் புல். ஒரு புஷ்ஷோ ஒரு புல்லோ அங்கே நடக்குதுன்னா அங்கே என்ன இருக்குது? ஃபோர்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இதுதான் ஃபோர்ஸ். அடுத்து ஃபோர்ஸ் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெக்கானிக்ஸ்னு ஒரு பிரான்ச்சை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் த ஃபிசிக்ஸ். இது என்னெல்லாம் டீல் பண்ணுதுன்னா, எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த பாடிஸ். அதாவது ஃபோர்ஸ்னால் வர விளைவுகள், ஒரு பொருள் மேலே இருக்கிற விளைவுகள் எதனால் வருது? ஃபோர்ஸ்னால் வருது. என்ன மாதிரியான விளைவுகள் வருது அப்படின்னு படிக்கிறது தான் மெக்கானிக்ஸு. இதை மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா 2 பிரான்ச்சஸாக பிரிக்கிறாங்க. மெக்கானிக்ஸே 2 பிரான்ச்சாக பிரியுது. ஸ்டாட்டிக்ஸு, டைனமிக்ஸு. ஸ்டாட்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நிலையான ஒரு விஷயத்தை தான் நம்ம ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஹிஸ்ட்ரியே சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அதில் பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் அதை ஒரு 5 இயர்ஸ் கழித்து படித்தாலும் 1 or 2 1 இல்லைன்னா 2 மாறுதல் வரும். எங்கேயாவது இந்த மாதிரி ஆய்வுகள், கீழடி ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, மொகஞ்சந்திர ஆய்வுலேருந்து ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஏதாவது மாற்றம் வரும். அது ஒரு ஸ்டாட்டிக்கான சப்ஜெக்ட். அப்படின்னா நிலையாக இருக்குது. அந்த பொருள் நிலையாக இருக்குதுன்னா, அந்த நிலையான பொருள் இருக்கிறப்போ அதில் என்னெல்லாம் நடக்குது அதுதான் ஸ்டாட்டிக்ஸ். இல்லை அதை எப்படி நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கான விதிமுறைகள்லாம் என்னென்னு படிக்கிறது தான் ஸ்டாட்டிக்ஸ். இது இன்ஜினியரிங் ஒரு ஃபீல்டு தான். அடுத்து டைனமிக்ஸ்னால் என்னதுன்னா, ஒரு பொருள் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும்போது அது என்னவாகுது, அது அந்த மாதிரி அந்த பொருள் இயக்கத்திலேயே வைக்கிறதுக்கு, அதை அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் டைனமிக்ஸு. டைனமிக்ஸை மறுபடியும் 2ஆக பிரிச்சிருக்காங்க. முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. மெக்கானிக்ஸ் 2ஆக பிரிஞ்சிருக்கு, ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ். அடுத்து டைனமிக்ஸ் 2ஆக பிரிஞ்சிருக்கு. அந்த டைனமிக்ஸில் என்ன? கைனமேட்டிக்ஸ், கைனட்டிக்ஸ். அது என்ன கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருள் மூவிங்கில் இருக்குது, அதை பற்றி படிக்கிறீங்கன்னா அது கைனமேட்டிக்ஸ். மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிக்கிறீங்கன்னா அது கைனமேட்டிக்ஸ். அந்த மூவிங்க்கான காரணம் என்ன அப்படின்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. அது எப்படி வருது, இந்த மூமெண்ட் எப்படி வருது, எப்படி அந்த மோஷன் நடக்குது. மோஷன்னா ஒரு மூமெண்ட்டு தான், ஒரு இயக்கம். அதெல்லாம் பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒன்லி எப்படி இந்த பொருள் மூமெண்ட்டில் இருக்குது, மோஷன் பண்ணுது அப்படின்றத படித்தா அது கைனமேட்டிக்ஸு. அடுத்து கைனட்டிக்ஸ்னால் என்னதுன்னா, ஒரு பொருள் மூவிங்கில் இருக்குது, இல்லை ஒரு மோஷனில் இருக்குது, அப்போது அந்த இயக்கத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அதையும் சேர்த்து படித்தா அதுதான் கைனட்டிக்ஸ். இதெல்லாம் தாங்க மெக்கானிக்ஸோட பிரான்ச்சு. ஒரே தடவை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். மெக்கானிக்ஸ் 2ஆக பிரியுது, ஸ்டாட்டிக்ஸ், டைனமேட்டிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ்னால் நிலையான ஒரு பொருளை வச்சியோ இல்லை நிலையான இருக்கிற இடத்துலையே இருக்குது, அதை பற்றி படிக்கிறது ஸ்டாட்டிக்ஸ். டைனமிக்ஸ்னால் நீங்கள் ஒரு பொருள் அதில் இயக்கம் ஆரம்பிக்குது, மோஷன் நடக்குதுன்னா அது டைனமிக்ஸ், அதை பற்றி படித்தா. கைனமேட்டிக்ஸ்னால் ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்குது, அதை பற்றி படிக்கிறீங்க, ஆனால் அந்த இயக்கத்துக்கான காரணம் என்னன்னு நான் படிக்கலை அப்படின்னா அது கைனமேட்டிக்ஸ். கைனட்டிக்ஸ்னால் என்னென்னா, நீ படிக்கிறத நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா, மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸு, அதுக்கான காரணம் என்ன, அந்த மோஷன் நடக்கிறதுக்கான காரணம், இதையும் சேர்த்து படிச்சிங்கன்னா அதான் கைனட்டிக்ஸ். இந்த 4ம் மெக்கானிக்ஸோட பிரான்ச்சஸ். நீங்கள் இதை ரொம்ப ஈஸியாக படிச்சிருவீங்க. 10th சமச்சீர் படிக்கிறவங்களுக்கு இந்த கேள்விகள் அடிக்கடி வருது 10th. நல்லா முதல் லெசன்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளூ பிரிண்டில் இது அதிகமான உங்களுக்கு வெயிட்டேஜ் உள்ள லெசன் தான் இந்த லெசனே. நீங்கள் இந்த லெசனை எந்த அளவுக்கு தரவோ படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது.
அடுத்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை பற்றி பார்க்கலாம். நாம் வந்து சொன்னோம் புஷ் ஆர் புல், அதுதான் வந்து ஒரு ஃபோர்ஸுன்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ் அது. இது மாதிரி இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரு. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து அரிஸ்டாட்டில்னாலே உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு தத்துவ ஞானி, க்ரீக் தத்துவ ஞானி, சயின்டிஸ்ட்டு. அவர் நிறைய தத்துவமும் சொல்லியிருக்காரு. சயின்டிஸ்டாகவும், அதாவது ஃபிசிக்ஸு, அப்புறம் கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் கூட அவரோட கருத்துக்கள்லாம் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருள் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் இருக்குது, எந்த வேலையும் செய்யாமல் இருக்குதுன்னா அது நேச்சுரல் மோஷன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம படிக்கும்போது மோஷன்னா இயக்கத்தில் இருந்தால் தான் அது மோஷன், அதாவது ஒரு ஏதோ ஒன்று மூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது மோஷன். அப்படிலாம் இல்லை, ரெஸ்ட்டில் இருந்தாலே அது மோஷன் தான். ஆனால் அதுக்கு பேர் என்ன, நேச்சுரல் மோஷன். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பொருள் நிலையாக இருக்கிறதுக்கு எந்த ஃபோர்ஸும் தேவையில்லை, அது ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறார். அதையே ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னா அது என்ன சொல்கிறாருன்னா வயலண்ட் மோஷன். இதுக்கு என்ன தேவையா, ஃபோர்ஸ் டிபெண்ட்னு சொல்கிறது. அதாவது ஃபோர்ஸ் வேணும். வயலண்ட் மோஷன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு என்ன வேணும்னா ஃபோர்ஸ் வேணும். இதை சொன்னவர் யார், அரிஸ்டாட்டில். இது வந்து அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பார். நீங்கள் 2 பால் போடுறீங்க, ஒரு ரொம்ப 2 ஹெவி பாடிஸ், அதாவது 2 வெயிட் உள்ள பொருளை ஒரே ஹைட்டில் இருந்து போடுறீங்க அப்படின்னா வெயிட் எது அதிகமாக இருக்கோ அது வந்து சீக்கிரம் விழுந்துடும், எது வெயிட் கம்மியாக இருக்கோ அது லேட்டாக விழுன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து தப்பான ஒரு கருத்து தான். இதை நம்ம எப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். கலீலியோ. அடுத்து கலீலியோ வந்து ஃபோர்ஸ், மோஷன், இனர்ஷியா இதில் பற்றிலாம் நிறையா வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அரிஸ்டாட்டில் வந்து எக்ஸாம் வைஸ் தேவைப்படுமானா அது ரொம்ப தேவைப்படாது. கலீலியோ சொன்ன அந்த 4 விதிகள், கான்செப்ட் எதில் சொல்லியிருக்காரு, ஃபோர்ஸு, மோஷன், இனர்ஷியா, இதில் இந்த 4 விஷயத்துல, இந்த 3 விஷயத்துலையும் அவர் வந்து கான்செப்ட் சொல்லியிருக்காரு. அப்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். வாங்க முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் எர்த்லி பாடி இஸ் எய்தர் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது நேச்சுரலாக இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும் எதுவும் செய்யாமல், அப்படி இல்லைன்னா யூனிஃபார்மாக, அதாவது ஒரே மாதிரியான இயக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த எர்த்தில் இருக்கிற விஷயம் புரிஞ்சுதாங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ இயக்கம் பண்ணிக்கிட்டு மோஷனில் இருக்கலாம். அந்த மோஷன் யூனிஃபார்மாக இருக்குன்றார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, a body in motion will continue be in the same state of motion as long as no external force is applied. அதாவது ஒரு பொருள் வந்து அதே ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். அது எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும். இதை உங்களுக்கு எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு ஃபுட்பால் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது அந்த இடத்துலையே தான் நீங்கள் கிரவுண்டில் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த கிரவுண்ட்லேருந்து அந்த ஃபுட்பால் நகர்றதுக்கு, வேறு இடத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் அதை கிக் பண்ணணும். இல்லை, ஆமாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் தட்டி விடணும். ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த ரெஸ்ட் மோஷன்லேருந்து அது வெளியில் போகும். இன்னொன்றும் நம்ம சொல்லலாம். இப்போ கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு நம்ம நம்ம நிலாவே எடுத்துக்கோங்களேன். நம்ம நிலாவே என்ன பண்ணிகிட்ருக்கு, பூமியை சுற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ அந்த அதுவும் ஒரு மோஷனில், அதாவது இது எந்த மோஷனில் இருக்குது, இப்போது அதாவது வயலண்ட் மோஷனில் இருக்குது. ஸோ இந்த மோஷனை நம்ம மாற்றணும்னா அதுக்கு வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்தால் தான் நிலாவும் சுற்றுறதை நிறுத்தும், இல்லைன்னா சுற்றுறதோட டைரெக்ஷனை மாற்றும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நிலாவெல்லாம் வந்து நம்மளால் போய் ஃபோர்ஸ் கொடுத்து மாற்ற முடியுமான்றதெல்லாம் நமக்கு கனவுல தான் முடியும். when a force is applied on a bodies. அடுத்து பாருங்க, ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த பாடி என்ன செய்யுமா, அந்த ஃபோர்ஸ் எனக்கு வேண்டாம், நான் ரெஸ்ட்டில் இருக்கிறேன், அதாவது அது என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்லவே இருக்கிறதுக்காக ஒரு எதிர்ப்பு கொடுக்கும். அது பேர் ரெசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த பண்புக்கு பேர் என்னதுன்னா இனர்ஷியா. ஸோ இனர்ஷியாவுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது ஒரு பொருள் இயக்கத்துலேயோ இல்லை ரெஸ்ட்லேயோ இருக்குது.
நீங்க வந்து இப்ப அந்த ரெஸ்ட்லேருந்து இயக்கத்துக்கு மாத்த போறீங்க. அப்படி இல்லன்னா இயக்கத்துல இருக்கிற ஒரு பொருள், மோஷன்ல இருக்க ஒரு பொருள ரெஸ்ட்டுக்கு மாத்த போறீங்க. இத பண்ணணும்னா, முதல்ல அந்த பொருள் ஒரு ரெசிஸ்டன்ட் குடுக்கும். அந்த ரெசிஸ்டன்ட் பேரு தான் இனர்ஷியா. சரியா? அந்த ரெசிஸ்டன்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கும் சில பொருள் மேல. சரியா? அடுத்து 4வதா அவர் சொல்லுற விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க 2 பொருள எங்க போட போறீங்கன்னா, வேக்யூம்ல போட போறீங்க. ஏன் வேக்யூம்ல போடுறீங்கன்னா, காத்து இருக்கும்போது, காற்று இருக்கு வேக்யூம்னா தெரியும்ல, காற்று இல்லாத இடம் தான் வேக்யூம். காத்து இருக்கிற இடத்துல நீங்க ஒரு பொருள வந்து போடுறீங்கன்னா, நீங்க லைட்டரா அதாவது எடை குறைவா உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் வந்து காத்துக்கு ஆடி, ஆடி, ஆடி அசைஞ்சு, அசைஞ்சு கீழ விழ லேட் ஆயிடும். அதனால இவரு என்ன எடுக்குறாருன்னா, ஒரு வேக்யூம்ல 2 பொருள் எடுக்குறீங்க. 2 சைஸு, ஷேப்பு, மாஸ் எது எப்படி இருந்தாலும், வேற வேறயா இருந்தாலும், கீழ விழும்போது சேம் நேரத்துல வந்து விழும். இத சொன்னவரு யாரு? கலீலியோ. இதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இத டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஆய்வுக்கூடத்துல. சரி, இப்ப இந்த 4 கான்செப்ட்ட ஒரே ஒரு தடவ டக்குன்னு பார்த்துடலாம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாடியும் ஒண்ணு ரெஸ்ட்ல இருக்கும், இல்ல யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும். இன்னொன்னு ஒரு பொருள் அதோட மோஷன்ல இருக்கு. என்ன மோஷன் வேணாலும் இருக்கலாம். ரெஸ்ட் மோஷன் இல்லன்னா அவரு சொல்ற அந்த வயலன்ட் மோஷன். இத மாத்துறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும். அப்பதான் அது இருக்கிற மோஷன்லேருந்து வேற மோஷனுக்கு மாறும். அடுத்து, நீங்க ஒரு பாடி ஏதோ ஒரு மோஷன்ல இருக்கு. ரெஸ்ட்லயோ இல்ல மோஷன்லயோ இருக்கு. அத நீங்க மாத்தணும் அப்டின்னா, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் குடுக்குறீங்கன்னா, அந்த ஃபோர்ஸுக்கு முதல்ல அந்த பாடி ஒரு எதிர்ப்பு குடுக்கும். அதுக்கு பேரு இனர்ஷியா. 4வது முக்கியமான பாயிண்ட். நீங்க வேக்யூம்ல வெவ்வேறு எடையுள்ள வெவ்வேறு பொருட்கள தூக்கி போடும்போது, அது கரெக்ட்டா எல்லாமே ஒரே நேரத்துல தான் வந்து விழும். அந்த ஹைட் ஈக்குவலா இருக்கிறப்போ, நீங்க போடுற ஹைட்டு சேமா இருக்கிறப்போ, அது தரையில விழுற நேரமும் சேமா தான் இருக்கும். அந்த பொருளோட எடை, இல்ல ஷேப், அப்புறம் கனம் எப்படி இருந்தாலும் டைம் ஒரே நேரத்துல தான் வந்து விழும். இதான் கலீலி சொன்ன 4 விஷயம். அடுத்து இனர்ஷியாவையும் பார்த்துடலாம் இந்த வீடியோல. இனர்ஷியாக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கு, இல்ல ஒரு பொருள் மோஷன்ல இருக்கு. அந்த நேரத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து அது மேல விழுதுன்னா, முதல்ல இந்த பொருள் வந்து என்ன செய்யும்? அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு எதிர்ப்பு குடுக்கும். அது பேர் தான் என்னது? இனர்ஷியா. இத நம்ம எப்படி சொல்லலாம்னா, கார்ல ஒரு சடன் பிரேக் போடும்போது, நம்ம பாடி என்ன ஆகும்? அப்படியே முதல்ல ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்ல போயிட்டு அப்படியே பின்னாடி வந்து விழும். ஏன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி தான் இருப்போம். ஃபார்வர்ட்ல தான் இருப்போம். பின்னாடி தான் இருந்துட்டுருப்போம். ஸோ மறுபடியும் வந்து அந்த இனர்ஷியா வந்து ஒரு ஃபோர்ஸ் பிரேக்குன்றது ஒரு ஃபோர்ஸ் தான். பிரேக் கொடுக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபோர்ஸ் நம்ம உடம்பு மேலே ஆக்ட் ஆகும். அப்போ நம்ம உடம்பு என்ன செய்யும்னா, முதல்ல ஃப்ரண்ட்ல போயிடும் அந்த ஃபோர்ஸ்னால. அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக மறுபடியும் என்ன பண்ணிடும்? மறுபடியும் பேக்ல வரும். ஸோ இதுதான் வந்து இனர்ஷியா. இது இன்னொரு கூட சொல்லலாம், ஒரு பஸ்ஸில் கூட போகும்போது இது மாதிரிலாம் நடக்கும். சரியா? இந்த வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது ரொம்ப முக்கியம் இனர்ஷியாக்கு. த இன்ஹெரன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி, அதாவது அதுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டின்றது என்னது? இதோட குணம். ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் unless it is influenced upon by an external unbalanced force. unbalanced force அதாவது நீங்க இயக்கத்துல இருக்கிற ஒரு பொருள் இல்ல ரெஸ்ட்ல இருக்க பொருளை விட அதிகமான ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்போது தான் இந்த நம்ம உடம்போ இல்லை இந்த 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 மோஷனில் இருக்க ஆல்ரெடி மோஷனில் இருக்க ஆப்ஜெக்ட் என்ன செய்யும்? ஒரு ரெசிஸ்டன்ட் கொடுக்கும். ஸோ இது பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸில் தான் என்ன வருது? இனர்ஷியா உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளர் மேலே கார்ட்போர்டை வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு பார்க்கலாம். Then flick the cardboard quickly. What do you observe? The cardboard falls off the ground and நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு சுண்டி விடுறீங்க. அந்த பேப்பரை மட்டும் ஒரு கார்ட்போர்ட் மேலே ஒரு காயின் வச்சு அதை ஒரு கிளாஸ் தண்ணி மேலே வச்சிடுறீங்க. இப்போ அந்த கார்ட்போர்டை மட்டும் டக்குன்னு சுண்டி விட்டுட்டிங்கன்னா அந்த கார்ட்போர்டு நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்னால வெளியில் போயிடும். ஆனால் இங்கே அந்த கார்ட்போர்ட் மேலே இருக்கிற அந்த காயின் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் தானே இருக்குது, ரெஸ்ட் மோஷனில் தானே இருக்குது. அது மறுபடியும் அந்த ரெஸ்ட் மோஷனை தடுக்கிறதுக்காக அந்த கார்ட்போர்டோடு சேர்ந்து வெளியில் போகாமல் தண்ணிக்குள்ளேயே விழுந்துடும். இது இனர்ஷியாவுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நன்றி.